இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லனா நான் செத்துருவேன் சிவா. நான் செத்துருவேன். சரிமா, ஓகே. செத்துருவேன் சிவா. என்ன விட்டுறாத சிவா. இருமா, நான் சொல்றத கேளு. சிவா. இங்க பாரு. என்னால தாங்கவே முடியாது சிவா. சிவா. சிவா, என்ன வெறுத்துறாத சிவா. என்ன வெறுத்துறாத சிவா. சிவா. சரி சரி. கனவா? கர்ப்பப்பை இல்லைன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு அந்த துளசிய சிவாவோட சேர்த்து வச்சிருவாங்க. சிவாவுக்கும் துளசிக்கும் தெரியாம சிவாவோட விந்து எடுத்து துளசியோட கருவுல வச்சு துளசிய கர்ப்பமாக்கிடலாம். அப்புறமா அவளுக்கு உண்மையை சொல்லிடலாம். நீ அழுது அவ காலை பிடிச்சி கெஞ்சி கதறி எப்படியாவது குழந்தைய பெத்து கொடுன்னு கேளு. துளசி ஒரு இடத்துல எப்படி மனசு மாறிடுவா. சொல்லு ஜனனி. நான் உங்களை பார்க்கணும். பார்க்கணுமா? எதுக்கு பார்க்கணும்? இல்ல, நேர்ல பார்த்து பேசணும். அதான் நீ எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டியே, பின்ன எதுக்கு பார்க்கணும்? சாரி, நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அது விஷயமா தான் கொஞ்சம் பேசணும். இங்க பாரு, இப்ப சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மனசு மாறக்கூடாது. இல்ல, மாற மாட்டேன். ப்ராமிஸ். சரி, நீ என்ன பண்ற? காலையில சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. நானும் வந்துடுறேன். நாம 2 பேரும் டாக்டர் கிட்ட பேசி இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சிவாவையும் துளசியை கூட்டிட்டு வந்துடலாம். சரியா? நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி. இத பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பேஷண்ட் வெயிட் பண்றாங்க, ப்ளீஸ். நீங்க இன்னும் எதுவுமே சொல்லலையே டாக்டர்? இங்க சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க போயிட்டா நல்லது. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? என் வாழ்க்கை என்ன ஆகுறது? அது உன்னோட வாழ்க்கை. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்குன்னு சில நியாயங்கள் இருக்கு. டாக்டர் தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. நீங்க நினைக்கிறதுல என்னால பண்ண முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிட்டா நல்லது. இல்லனா நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டி வரும். டாக்டர், உங்க பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது இல்ல? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆமே. ஆமா, உங்களோட பொண்ணையும் டாக்டருக்கு தான் படிக்க வைக்க போறீங்களா? நீங்க போலீஸுக்கு கால் பண்ணா எங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போலாம், அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம். ஆனா ஒருபோதும் உங்க பொண்ணுக்கு காவல் போட முடியாதுல்ல? டாக்டர் ப்ளீஸ், டாக்டர் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் எந்திரிமா. டாக்டர் ப்ளீஸ். எந்திரிமா. ப்ளீஸ் டாக்டர், எனக்கு யாருமே இல்ல. குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா என்ன அனுப்பிடுவாங்க. துளசியும் சிவாவோட மனைவிதான். இது துளசி முன்னாடி சொன்னா அவ சம்மதிக்க மாட்டா. கர்ப்பமான பிறகு சொன்னா வேற வழியே இல்லல்ல. சிவாவோட குழந்தைய அழிக்க மாட்டா. என்ன வாழ வைங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். என்னம்மா முட்டாள்தனமா இருக்கு? துளசிதான் கர்ப்பமாவா? நீ எப்படி கர்ப்பமா நடிப்ப? மத்தவங்களுக்கு தெரியாம போயிடுமா? இல்ல டாக்டர், அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் ஜனனி சமாளிச்சுப்பா. துளசி நினைச்சா எதையும் சாதிப்பா டாக்டர். ப்ளீஸ் என்ன சிவா கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரிம்மா, முதல்ல நீ எந்திரி, எழுந்திரு. டாக்டர், இந்த விஷயம் சிவாக்கும் தெரியக்கூடாது. டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நானே கூட்டிட்டு வரேன். சரிம்மா, நான் சொன்னது கூட்டிட்டு வாங்க. டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஜனனி வா போலாம். தேங்க்ஸ் டாக்டர், நான் வரேன். வாடா போ. இந்த சிலையை நல்ல விலைக்கு வைக்கலாம்டா. ஆமாண்டா, முதல்ல இதை எடுத்துட்டு தப்பிச்சு போகணும்.
ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். நம்மளை யாராவது தடுக்க முடியும்? தடுத்தா ஒரே குத்து தான், குடல் சரிஞ்சு போயிடும். ஆமாமா கரெக்ட் தான். சரி பையன் டேய், நல்ல கனமா தான்டா இருக்கு. டேய், இது சிலை இல்லடா, அம்மன்டா. அத போய் திருடுறீங்க, உங்களை விட மாட்டேன்டா. ஏய் விடுறாங்கல, டேய் யாராவது வாங்கல. ஐயோ யாராவது வாங்கல. சீக்கிரமா வண்டி ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரம்டா. யாராவது வாங்கல. போ 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 போ. யாராவது வாங்கல, சீக்கிரம் வாங்கல. சிலையை திருடிட்டு போறாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ சீக்கிரம் வாங்க, சிலையை திருடிட்டு போறாங்க. திருடங்க திருடிட்டு போறாங்க. பாருங்க, போங்கயா, போங்க போங்க. சீக்கிரமா போய் சீக்கிரம் போடா. சீக்கிரம் போங்க. புடிங்க, சீக்கிரம் புடிங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரமா போங்க. போய் புடிங்க, போங்க. அங்க யாரையுமே காணோமே. யாருமே அங்க எந்த இல்லையே. பக்கமா போனாங்க? யாருமே இல்லையா சொல்ற? போனாங்க. என்னப்பாச்சு? சீக்கிரம் போங்க. யாராவது பாத்தியா? சார், நம்ம அம்மன் கோயில் சிலையை திருடிட்டு தப்பிச்சு போயிட்டானுங்க சார். இப்பதான் சார், சீக்கிரம் வாங்க சார். ஐயா, சாமியை தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா. ஐயோ, நாளைக்கு வேற ஆடி வெளியாச்சே. அம்மனை பார்க்க நிறைய பக்தர்கள் வேற வருவாங்களே. என்ன பண்ண போறோமோ? அம்மா தாயே, நீதாம்மா வழி சொல்லணும் தாயே. ஐயோ, சாமி இல்லாத கோயில் ஆயிடுமே. தாயே, உங்களை நம்பி வரவங்களா என்ன பண்ணுவாங்க தாயே? ஏயோ, என்னாச்சுப்பா? அம்மனை தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா. இந்த பக்கம் தான் போனாங்க, இப்பதான் போனாங்க. அம்மன் சிலையை திருட்டு போயிட்டாங்களா? ஆமாய்யா. அத்தா, என்ன சோதனை இது? அம்மா, நாங்க எங்க போயுமா உன்னை தேடுவோம்? அத்தா, ஐயோ, எங்களை விட்டு எங்கம்மா போன? அம்மா தாயே. அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு கேக்குறியா? இல்ல ஆக்சுவலி நானும் அதை கேட்கலாம்னு நினைச்சேன். அம்மன் சிலை செய்ய நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கேள்வி அது இல்ல. இப்போ கடவுள் பெரியவரா இல்ல நாம பெரியவங்களா? என்னாச்சு? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்னா நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஷாக் ஆகுறீங்க? காவேரி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க தேவையில்லாம? ஏற்கனவே நீ கொஞ்சம் லூசு தான், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா மென்டல் ஆயிட்டியா என்ன? அண்ணா, கிண்டல் பண்ணாம முதல்ல இதுக்கு பதில் சொல்லுன. கடவுள் பெரியவரா இல்ல நாம பெரியவங்களா?